தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபேமஸான ரோட் சைட் காளான் தாங்க செய்ய போறோமே. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேபேஜ்ல மட்டும் தான் இந்த ரெசிபி செய்ய போறோம். காரைக்குடியில தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் சாப்பிட்டேன். அதுல மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா மைதா, கார்ன்ஃபிளவர். உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்ச கேபேஜ் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு அதை திருப்பி போட்டுடலாம்ப்பா. அப்படியே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சின்ன சின்னதா பிச்சு போட்டுடலாம். ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் அதுல சால்ட், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், நம்ம காளானுக்கு தேவையான சாஸ் தான் செஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் இதுல நம்ம மஷ்ரூம் யூஸ் பண்ணல, அதான் ஹைலைட். சின்ன பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், தண்ணி ஊத்திட்டு கட்டியா இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதை அப்படியே பேன்ல டிராப் பண்ணிடலாம். லைட்டா தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேபேஜ் அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு பக்காவான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. லைட்டா அதுக்கு மேல ஆனியன் தூவி விட்டுடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. டேஸ்ட் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் சாப்பிடுறனோ இல்லையா, என் ஃப்ரெண்ட் இதை விரும்பி சாப்பிட்டான், அதுவே எனக்கு போதும். நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.